வேலை பண்ணி காமிக்கணும். ஏன்னா மக்கள் கண்கூடாக பார்ப்பாங்க எப்படி வந்து இந்த அரசு அவர் நடத்த போகிறார் அப்படின்ட்டு. 2020 தோத்ததுக்கு பிறகு பிஜேபி அங்கே தொடர்ச்சியாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் கெஜ்ரிவால் அங்கே போகவே இல்லை, போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அது சரியான ஒரு விமர்சனம் தான். இங்கிலீஷில் ஒரு அரோகன்ஸ் அவருக்கு வந்துடுது, அந்த இது வந்துடுது. அவர் என்னன்னா, இந்த எலெக்ஷனில் பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின் பண்ணியிருக்கார், அமித்ஷா கேம்பெயின் பண்ணியிருக்கார். அது தவிர ஒரு 200 மந்திரிகளும் சீஃப் மினிஸ்டர்ஸும் நிறைய பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்து கேம்பெயினில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க வந்து இது ரொம்பவும் ஒரு ப்ரெஸ்டீஜ் பேட்டிலாக எப்படியாவது இது ஜெயிச்சாகணுங்கிற நிலைமைக்கு வந்து தான். அது பொதுவாக பாஜக எல்லா எலெக்ஷனும் அப்படி தான் ஃபைட் பண்ணோம். ரொம்ப அபட்டமான ஒரு குற்றச்சாட்டும் அவர் வந்து வச்சார் பிஜேபி மேலே. என்னென்னா, ஹரியானாலேருந்து விஷம் கலந்து தண்ணி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா? அதெல்லாம் இந்த மாதிரிலாம் அவர் பேசினதில் மக்கள் வந்து இவரும் ஒரு சாதாரண மாதிரி பாலிடிக்ஸ் தான் இவரும். உத்தரப்பிரதேசத்தில் போய் பண்ணாங்களோ, பனாரஸில் வந்து நிறைய வேலை பண்ணார் அவர். அங்கே இருக்கிற நிலைமையை மாற்றினார். அந்த மாதிரியே டெல்லியை வந்து மாற்ற பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு கேபிட்டல் ஆனதுனால அங்கே வெளிநாட்டு அரசியல்வாதிகளும் அங்கே வராங்க. டெல்லியில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா முதல் கட்டமாக இதை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை எதை சொல்லுவீங்க? முதல்ல சுவாசிக்கிற காற்று மாசு. ரெண்டாவது, வணக்கம். டெல்லி தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏறத்தாழ முடிவுகள் தெரிந்து பிஜேபி ஆட்சியை அமைக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக தி ஃபெடரல் இணையத்தின் ஆசிரியர் திரு ஸ்ரீனிவாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த தேர்தல் முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கா? நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த அளவுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி அடி வாங்கணும்னு நான் நினைக்கல. நான் என்ன நினச்சேன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு நல்ல ஃபைட் தரும், பிஜேபி வந்து இவ்வளோ எளிதாக ஜெயிக்க முடியாதுன்னு தான் நினச்சேன் நான். ஆனால் அவங்க வந்து எப்பவும் போல் ஒரு பிரமாதமான ஒரு வெற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பல காரணங்கள். நான் வந்து இதை ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு அதிகம் ஒரு நெகட்டிவ் ஓட்டாக பார்க்குறேன். இது பிஜேபிக்கு ஒரு பாசிட்டிவ் ஓட்டுங்கிற மேலே ஆம் ஆத்மி பார்ட்டிக்காக ஒரு நெகட்டிவ். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இது கம்ப்ளீட்லி கேஜ்ரிவாலே தோற்று போயிட்டார், மனிஷ் சிசோடியா தோற்றுட்டார், அதிஷியும் ஏற்கனவே ட்ரையல் தான் பண்ணுறாங்க. இது வந்து கம்ப்ளீட் வாஷ் அவுட். அப்போது மக்கள் வந்து முதல் எலெக்ஷனில் அவர் வரைச்சே அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. 2012-13 ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் கொண்டு வருவோம், இது ஊழல் இல்லாத ஒரு அரசியல் அப்படின்னு தான் அவர் சொல்லி வந்தார். ஆனால் போக போக என்ன தெரிஞ்சதுன்னா, அவரும் நிறைய ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டின்றார். அது குற்றச்சாட்டு இருந்தால் கூட ஒரு விதமான ஒரு நேரேட்டிவ் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. ஊழலை எதிர்த்து ஊழலுக்கு எதிராக ஒரு கட்சியை தொடங்கி அதில் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த ஒருத்தரை அவர் மேலே திரும்ப ஊழல் முத்திரை குத்தப்பட்டு அது இன்னும் இது வரைக்கும் உறுதியாகலை. இடி மூலமாக இடியை பயன்படுத்தி இதெல்லாம் பண்ணி அவரை இப்போ ஆல்மோஸ்ட் ஏஏபின்றதை இல்லாமல் பண்ணிட்டாங்க டெல்லியில். நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய வாஷ் அவுட் அவங்களுக்கு. இவங்க வந்து லேண்ட்ஸ்லைட் விக்டரியாக தான் பிஜேபிக்கு பார்க்குறோம். இது மக்கள்கிட்ட டெல்லி வாழ் மக்கள் மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது டெல்லி வாழ் மக்கள் இன்னும் கொஞ்சம் பிரைட். அவங்க நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் எப்படி ஓட் பண்ணணும், அசம்பிளி எலெக்ஷன்னா எப்படி ஓட் பண்ணணுன்ற ஒரு தெளிவு இருந்தது. அப்படியான மக்கள் இந்த இடி மூலமாக இவங்க மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து அரசியல் பழிவாங்கும் நோக்கம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்க தவறிட்டாங்களா? அரசியல் எப்பவுமே ஒரு பிம்பம் உருவாக்குறது அதில் பெரிய முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிம்பத்தை இப்போ உருவாக்கலைங்க. 10 வருஷமாக தொடர்ந்து பாஜக தொடர்ந்து சொல்லிட்டே வந்திருக்கிறது, ஆம் ஆத்மி வந்து ரொம்ப நல்ல இது இல்லை, கட்சி இல்லை, இதை வந்து இவர் ரொம்பவும் ஒரு ஊழலில் ஆழ்ந்து இருக்கார் அப்படின்ட்டு தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க. அதை தவிர பிஜேபியினுடைய மெஷினரி ரொம்ப நல்லா வேலை பண்ணும். உங்களுக்கு தெரியும், உங்களை எலெக்ஷன் மெஷினரி சாதாரணமாக ரொம்ப நல்லா வேலை பண்ணுவாங்க. டெல்லியில் இன்னும் ஒரு இதோட அர்ஜென்சியோட வேலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி மேலே மிக கடுப்பு பிஜேபிக்கு. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள ரொம்பவும் மாதிரிய பிரைம் மினிஸ்டருடைய சர்டிஃபிகேட் கேட்குறதோ, இல்லை வந்து லக்ஷ்மியை வந்து நீங்கள் போடணும் ரூபா நோட்லன்னு சொல்கிறதோ, அவங்களோட இந்துத்துவம் மாதிரியும். இவர் வந்து போஸ்ட் ஐடியாலஜி பார்ட்டி அப்படின்ட்டு. நான் வந்து அதிலலாம் ஒன்றும் பெரிய நம்பிக்கை இல்லை. மக்கள் தான் எனக்கு
நான் வந்து அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுக்குறேன், வெல்ஃபேர் மெஷர்லாம் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அதெல்லாம் பண்ணி அவர் ஜெயிச்சார். மக்கள் அவங்க நம்பினாங்க. முதல் முறை 67 சீட் தந்தாங்க, 2ஆம் முறை வந்து 62 சீட், 8 இடத்துல இவங்க பிஜேபி ஜெயிச்சாங்க. ஆனால் 3ஆவது முறை வந்து அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க இவரால் ஒன்றும் முடியாது. ஏன்னா இன்னொன்று தொடர்ந்து வந்து அவர் எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். நீங்கள் பாருங்க, ரொம்ப அபட்டமான ஒரு குற்றச்சாட்டும் அவர் வந்து வச்சார் பிஜேபி மேலே. என்னன்னா, ஹரியானாலேருந்து விஷம் கலந்து தண்ணி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா? அதெல்லாம் இந்த மாதிரிலாம் அவர் பேசினதுல மக்கள் வந்து இவரும் ஒரு சாதாரண மாதிரி பாலிடிக்ஸ் தான், இவரும் வழக்கமான இதில் தான், அரசியல் தான் இவரும் பண்ணுறார், இவர் ஒன்றும் வித்தியாசமாக ஒன்றும் பண்ணலைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவர் மேலேயும் ஒரு இது இருந்தது. இன்னொரு விஷயம் எதுவும் இருக்கலாம், பிஜேபி வந்து தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி அங்கேயும் கவர்னர் இங்கே எப்படி தொடர்ந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்களோ, அங்கே வந்து எல்ஜி அதுக்கு மேலேயே, எல்ஜி பெரும், அவருக்கும் ஒரு பெரும் இது இருக்குது இந்த வெற்றியில், ஒரு பங்கு உண்டுன்னு சொல்லலாம். தொடர்ந்து அவரும் அங்கே நெருக்கடி கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் அதை வந்து அவர் அதை மேனேஜ் பண்ணாதிக்கு இவர் வந்து அதை கேஜ்ரிவால் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தார் தொடர்ந்து. இது பாருங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தெல்லாம் ஷீலா தீக்ஷித் 15 வருஷம் ஆட்சி இருந்திருக்கு. அப்போ வாஜ்பாயும் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கார். ஆனால் வாஜ்பாய் வேற ரெஜிம் அது. ஆனால் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை எப்போவுமே. அது எப்படி வேலை நடக்கும் தான் அவங்க பார்த்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. கேஜ்ரிவால் ஆனால் தொடர்ந்து பிஜேபி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கார். அதனால அவங்களுக்கு மேலே ஏற்கனவே ரொம்ப மிகப்பெரிய ஒரு கடுப்பு. இதை தவிர அவங்க குஜராத்துக்கு போக பார்த்துருக்காங்க, ஹரியானாவில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ரீஜனல் பார்ட்டியாக வந்து நேஷனல் பார்ட்டியாக எமர்ஜ் ஆகிறத பிஜேபி விரும்பலை. ஆமாம், நீங்கள் நினைவு கூறுங்க, ஒரு 2014 அவர் வந்து இதில் போய் மோடிக்கு எத்தாப்பில் தான் வாரணாசிலேருந்து எலெக்ஷனில் நின்னார், கண்டெஸ்ட் பண்ணார். தன்னே ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்க்கு ஆப்போசிங்னா அப்படின்னு அவர் பார்த்தார். இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்திருக்கும். இவ்வளோ வருஷமாக சேர்ந்து அவங்க எப்படியாவது அவரை வந்து அங்கேருந்து நகர்த்தணும்னு பார்த்தாங்க. இந்த பர்செப்ஷன், இந்த பிம்பத்தை என்னென்னா உருவாக்கினாங்க. இது மாதிரி அவரும் வந்து ஊழல் அற்றவர் இல்லை, அவரும் ஒரு ஊழல்வாதி தான் அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் கூட அங்கே இருக்கிற மக்கள் இதை வேறு விதமாக பார்த்துருப்பாங்க. நிஜமாவே சில வேலைகள் அவர் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு விதமாக பார்த்துருப்பாங்க. ஆனால் அவரும் ரொம்ப இண்டிவிஜுவலி ரொம்ப அரகண்ட் ஆகிட்டார். நிறைய லீடர்ஸ்லாம் பார்ட்டிலேருந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் கூட ஒருத்தர் ஜெயில் போயிருக்கச்சு அவர் அங்கேருந்தே நான் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு விமர்சனமாகவே இருந்தது. ஏன்னா அவர் வந்து வேற விதமாக அதை கையாண்டிருக்கலாம். பாருங்க, நீங்க சிபு சோரன் இப்போ அதான் ஹரியானாவை ஒப்பிட்டு அதை சொல்ல. ஆமா, ஆனால் சிபு சோரனை ஜெயில் காமிச்சாங்க. ஆனா அவர் வந்து இந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலை. அவர் வந்து இமீடியட்டா ரிசைன் பண்ணிட்டு அதை ஃபேஸ் பண்ணார், வழக்கை ஃபேஸ் பண்ணார். தன் மனைவியை அவர் வந்து அதுக்கு ட்ரை பண்ணாரு. ஆனா இவர் கடைசி வரைக்கும் அதவே செஞ்சாரு. எலெக்ஷன் ஒட்டி வரும்போது அதை ரிசைன் பண்ற முடிவுக்கே வந்து இன்னொருத்தவங்ககிட்ட பதவியை கொடுக்குற இடத்துக்கு வந்தாரு. அது ஒரு விமர்சனமா சொல்லப்பட்டது வந்தது. அதுதான், இதெல்லாம் தான் மக்கள் பார்த்து இவரும் ஒரு வழக்கமான அரசியல் தான் பண்றார், வித்தியாசமா ஒன்றும் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அது தவிர கவர்னன்ஸ்லயும் அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. பாருங்க, நான் அவ்வளவு வருஷம் அங்க இருந்திருக்கேன். இப்போ நீங்க என்ன போய் டெல்லியில இருந்தா நானே ஒரு முறை யோசனை பண்ணுவேன். ஏன்னா அங்க பாருங்க, தண்ணி ரொம்பவும், அதுதான் நான் கேட்கணும், அடிப்படை வசதிகள் அந்த இந்த 10 ஆண்டு காலத்துல என்னென்னலாம் செஞ்சிருக்காரு கெஜ்ரிவால்? 10 ஆண்டு காலத்துல நிறைய விஷயம் மோசமா போயிடுது. அங்க ஒண்ணு வந்து காற்று மாசு மிக அதிகம். ரொம்ப ஒரு அது 1000க்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா பார்ட்டிகுலேட்டிவ் PMI அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லெவல் அவ்வளோ மேலே போயிருக்கு. சுவாசிக்க முடியாது. நீங்க அங்கே ஒரு கேஸ் சேம்பர் மாதிரி தான் அது ஆயிடுத்து டெல்லி. இது வந்து அரசு வந்து பஞ்சாப் இவங்க அரசு இருக்கு, ஹரியானாவோட ஒரு நல்ல பேச்சுவார்த்தை நடத்தி அதை கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்த்துருக்கலாம். அது நடக்கல. அதே மாதிரி பட் அது சாத்தியம் தானே? இப்போ ஹரியானால பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு, இவங்க தொடர்ச்சியாக ஸ்டேட்லேயே வந்து இவங்க எந்த வகையிலுமே மத்திய அரசு சப்போர்ட் பண்ணவே இல்லை. போலீஸ்லேருந்து எல்லாமே வந்து அவங்க சைடில் வச்சிருந்ததுனால இதுவே ஒரு நீங்கள் இதுக்கு முன்னால் குறிப்பிட்டீங்க, அங்கே இருக்க மக்களுக்கு இது வந்து ஏன்னா மத்திய அரசும் மாநில அரசும் வேற கவர்மெண்ட்டாக இருக்காங்க. இவங்க ரெண்டும் ஒத்து போகாமே இருக்கும்போது எந்த நலத்திட்டமே இங்கே செய்ய முடியாது அப்படின்றதான யதார்த்தமாக இருக்கும். அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம். நீங்கள் சொல்றது ரொம்ப சரியான ஒரு விஷயம்தான். மக்கள் நொந்து போய் சரி இப்போ யாரோ ஒரே இதுக்கு ஆட்சி கொடுக்கலாம், நம்ம இது நிலைமை திருந்தது தான் நாம் பார்க்கணும் அப்படின்னு கூட ஒரு இது இருக்கலாம். அது ரொம்ப ப்ராபபிள் தான் அது. ஏன்னா அங்கே இருக்க ஒரு வாழ்வு, அங்கே டெல்லி வாழ் மக்கள் எப்படி அங்கே இருக்காங்கன்னே ஒரு பெரிய கேள்விக்குறி தான்.
குழந்தைகளுக்கு வந்து எவ்வளோ அதனால ப்ராப்ளம்ஸு, முதியவர்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸு. அங்கே வந்து உங்கள் அடிப்படை வயதே அங்கே குறைஞ்சிற மாதிரி ஒரு நிலைமை. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டெல்லியில் கண்டினியூஸில் 10 வருஷம் இருந்தாலும் உங்கள் வயது 10 குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமை இருக்கிறச்சே மக்கள் வந்து அவங்க மேலேயும் ஒரு இது இருக்குது. சரி போகிறது, கேஜ்ரிவாலும் மற்றவங்க மாதிரி தான் இருக்கார், மாற்றி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கும். ஏன்னா இன்னும் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எங்குமே இல்லை அங்கே, அதுவும் ஒரு காரணம். ஸோ அவங்களுக்கு ஆல்டர்னேட் இல்லை. அதனால ஒரு அமோகமான வெற்றி வந்து அவங்க பிஜேபி கொடுத்துருக்காங்க. கெஜ்ரிவால் அரசு வரும்போது இலவச மின்சாரம், இலவச குடிநீர் அப்படின்னு கொண்டு வந்தாரு. இப்போ மாடல் ஸ்கூல்ஸ் நிறையா கொண்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் இங்கே இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் அங்கே இருக்க ஸ்கூல், அங்கே இருக்க டெல்லி மாடலை விசிட் பண்ணி அதே மாதிரி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்லாம் முயற்சி எடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் அவருக்கு கை கொடுக்கலையா? கை கொடுத்துருக்கு. அதனால தான் 2வது வாட்டி ஜெயிச்சார் அவர். அந்த வேலையெல்லாம் பண்ணது மனிஷ் சிசோதியா நிறைய வேலை பண்ணியிருக்கார். இவர் என்ன பண்ணார்னா, முதல் ஆட்சிக்கு அப்புறம் இவர் வந்து எல்லா மினிஸ்ட்ரியுமே சிசோதியா தான் கொடுத்துருக்காரு. தன் கையில் ஒன்றும் வச்சுக்கல. இவர் வந்து ஒரு தேசிய அளவில் நான் வந்து அரசியல் பார்க்குறேன் அந்த மாதிரி நோக்கத்துக்கெலாம் வந்துட்டார். அவர் அங்கேயே டெல்லியே ஒழுங்காக பார்த்தனால இந்த நிலைமை வந்திருக்காது. அவர் ஒரு பெரிய இதில் நினைக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த வேலையெல்லாம் மனிஷ் சிசோதியா ஸ்கூல் ரிஃபார்ம்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய ஒரு அங்கே வந்து அரசு ஸ்கூலுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் வந்ததே அரசனால் தான். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிறைய வேலை பண்ணியிருக்காரு. ஆனால் அது 2 வாட்டி அது கை கொடுத்தது. 3வது எலெக்ஷனில் கை கொடுக்கல. கேஜ்ரிவாலே ஜெயிலில் இருந்தார், மனிஷ் சிசோதியாவும் மிக நீண்ட காலம் ஜெயிலில் இருந்தார். அதனால அவங்களால அதை இன்னும் எடுத்துன்னு போக முடியல. ஆனால் அது உறுத்தி இருக்கு, பாஜகவையும் அது உறுத்தி இருக்கு. அவங்களுக்கும் ஒரு அச்சம் இருந்திருக்கு. ஏன்னா கேஜ்ரிவால் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த கேம்பெயினில் என்ன சொன்னார்னா, நாங்கள் இல்லைன்னா இந்த நலத்திட்டங்கள்லாம் நிறுத்திடுவாங்க, இவங்க அதை ரேவடின்னு பார்க்குறாங்க. பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கா ரேவடி கல்ச்சர் அப்படின்ட்டு. ரேவடிங்கிறது என்னது? நார்த்ல ஏதோ ஸ்வீட் அப்படின்னு. ஆமாம், இது ஒன்றும் இல்லை, எள்ளு மிட்டாய். அது எள்ளு சக்கரை மிட்டாய். அது அதை அப்படி சொல்லியிருக்கார் அவர். அதை உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு ஒரு பயமுறுத்தல் ஒரு அந்த அரசியலும் அவர் பண்ணியிருக்கார். ஆனால் அது என்ன பண்ணிட்டுன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்ல வேண்டியதாக போச்சு, நாங்கள் கொடுப்போம் எல்லாம். இப்போ அவங்க வந்து இங்கேயுமே சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, அங்கேயும் சரி, இல்லை பொதுவாகவே வந்து இலவசங்களுக்கு அல்லது இலவச அறிவிப்புகளுக்கு, திட்டங்களுக்கு இவங்க தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தவங்க பாரதிய ஜனதா கட்சி. ஸோ அந்த கட்சியை இந்த முறை வந்து எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற அடிப்படையில் நிறைய இலவச திட்டங்களை, அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இங்கே இருக்க மகளிர் உரிமை தொகை வந்து ஒன்று சொல்லலாம். அதை மாதிரியான திட்டங்களை அங்கே நிறைய ஏற்கனவே அவர் கெஜ்ரிவால் அங்கே அனௌன்ஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு திட்டங்கள்லாம் கூட இப்போ இந்த முறை வந்து மகளிருக்கு ஒரு பணம் கொடுக்குறதா சொன்னார். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு பணம் கொடுக்குறது, அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பணம் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய அறிவிப்புகளை பாஜக அறிவிச்சது. ஸோ இப்போ இங்கே இருக்க வரைக்கும், இல்லை மற்ற மாநிலங்கள் இருக்க வரைக்கும் ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்களே ரெவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதே அவங்க அங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கேள். நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு இந்த மாதிரி இலவச அரசியல், இலவச மக்களுக்கு வந்து இலவச பொருள் கொடுக்கறதுல முன்னோடியாக இருந்திருக்கு. ஆனால் அதில் ஒரு நன்மையும் உண்டாயிருக்கு. அதை வந்து ஒரு நல்ல வெல்ஃபேரிசமாக தான் பார்த்தாங்க. நீங்கள் வந்து இப்போ மிட் டே மீல் மதிய உணவு திட்டம், அதே மாதிரி இப்போ காலை உணவு திட்டம், இதெல்லாம் ஒரு நல்ல திட்டங்கள். இதனால என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கே இருக்கிற படிப்பு அளவு அதிகமாயிருக்கு. அதே மாதிரி ஹெல்த் ஸ்கீம்ஸு, அதே மாதிரி நீங்கள் வந்து அரிசி கொடுக்கறது, விலையில்லா அரிசி. இது தவிர இங்கே வந்து எப்போ விமர்சனம் வந்ததுன்னா, நீங்கள் வந்து டிவி கனெக்ஷன் ஃப்ரீ, டிவி செட்டு, மிக்ஸி, கிரைண்டர், ஆடு, அதெல்லாம் போகிறச்சே இங்கே கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் இங்கே வந்தது. பாஜக இதை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே வந்திருக்கு. இது வந்து வேறு விதமாக பேர் கொடுத்தாங்க நார்த்தில். அவர் இந்த பாஜக அரசே ஆரம்பிச்சது அது வெல்ஃபேரிசம்னு சொன்னாங்க, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். இது கர்நாடகா எலெக்ஷன்லேயே இந்த விமர்சனம் வந்தது. அப்பயே ஜேபி நட்டா அது மாதிரியான ஒரு பேரை நாங்கள் மாற்றி சொல்லி, அது நீங்கள் சொல்கிற மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அவங்க பண்ணுறாங்கன்னா அது வெல்ஃபேர், எதிர்கட்சி பண்ணானா அது ரேவடி அப்படின்னு தான் இருந்தது. ஆனா இப்போ அவரே இறங்கி வந்து நானும் உங்களுக்கு ரேவடி கொடுக்குறேங்கிற நிலைமைக்கு வந்துட்டார். விலையில்லா இந்த விஷயம்லாம் கொடுக்கறது ஓரளவுக்கு மக்களுக்கு, அடித்தட்ட மக்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப அதீதமாச்சுன்னா எது அதிகமானாலும் நெஞ்சு தானே அது. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இங்கே இப்போ நடக்கிறது. அளவுக்கு மேல் அமிர்தம் நெஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இது ஒரு விஷயம். இது அளவுக்கு மேலே இப்போ போயிட்டுருக்கு. மத்திய அரசே அதுக்கு வந்து உடமையாயிடுச்சு. இன்னொரு விஷயம்,
இப்போ நீங்கள் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அது வந்து மத்திய வர்க்க ஒரு மிடில் கிளாஸ்க்கு கொடுக்குற 5 லேக் பெனிஃபிட், இது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். அது இந்த அரசு கொடுத்துருக்கு, மத்திய அரசு கொடுத்துருக்கு. இல்ல இது எல்லாமே அதுலயே ஒரு தொடர்ச்சியா விமர்சனம். இப்ப உங்க பட்ஜெட்டுக்கு பிறகு 12 லட்சம் ரூபாய்க்கு மேல 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விதிப்பு கிடையாது, டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதே வந்து முழுக்க டெல்லியை மனசுல வச்சுட்டு தான் சொன்னாங்க. அது கூட ஒரு ஃபேக்டரா இருக்குமா உங்க வெற்றிக்கு? நிச்சயமா. ஏன்னா அங்க நிறைய மிடில் கிளாஸ் டெல்லியில இருக்காங்க அப்படின்றது ஒரு காரணமா சொல்லப்பட்டது. ஆமா, அது தவிர 8th ஃபைனான்ஸ் கமிஷன், 8வது நிதிக்குழு அறிக்கை, அதையும் அவங்க பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எலெக்ஷன் ஒரு கண் அதில் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து இங்கே முற்றிலுமா அவங்க இது மறுக்க முடியாது. அவர் தொடர்ந்து அங்கே இருக்கிற ஸ்பீச்லாம் சொன்னார். அடுத்த நாள் வந்து ஒரு ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் அங்கே வந்திருக்கு. நீங்கள் அங்கே டெல்லி தாள்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. அதுலேயும் எஸ்பெஷலி பிகாரிஸை டார்கெட் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக டெல்லியில் மைக்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக யூபி பிகாரிஸ் வந்து நிறையா இருக்காங்க அப்படின்றது. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி பிகாருக்குன்னு சில ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணதும் இந்த தேர்தலை மனசில் வச்சு தான் அப்படின்னு ஒரு கிடைக்கும். ஏன்னா புருபியா அப்படிம்பாங்க அங்கே இருக்கிற ஈஸ்ட் டெல்லி, அதில் வந்து நிறைய மக்கள் வந்து பீகார்லேருந்து தான் வந்திருக்காங்க. சட் பூஜா அப்படின்னு அவங்க பண்ணுவாங்க, சூரிய பகவானுடைய இது பண்ணுவாங்க, அதுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து பாஜக இதை வந்து வேலை பண்ணிகிட்டே வந்திருக்கு. இது தவிர இந்த எலெக்ஷனில் பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின் பண்ணியிருக்கார், அமித்ஷா கேம்பெயின் பண்ணியிருக்கார். அது தவிர ஒரு 200 மந்திரிகளும் சீஃப் மினிஸ்டர்ஸும் நிறைய பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்து கேம்பெயினில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க வந்து இது ரொம்பவும் ஒரு ப்ரெஸ்டீஜ் பேட்டிலாக, இது எப்படியாவது இது ஜெயிச்சாகணுங்கிற நிலைமைக்கு வந்து தான். அது பொதுவாக பாஜக எல்லா எலெக்ஷனும் அப்படி தான் ஃபைட் பண்ணும். அவங்க வந்து ஒன்றும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு RSS சப்போர்ட்டும் முழுமையாக கிடச்சிருக்கு. இதில் எது வந்து விட்டு போச்சோ பார்லிமெண்ட் எலெக்ஷனை திரும்பி அந்த சப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால இதெல்லாம் ஒரு சேர்ந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். நெகட்டிவிசம், இவங்களுடைய வேலை, பிஜேபி பண்ண வேலைகள், கிரவுண்ட் லெவலில் பண்ண வேலைகள், பார்ட்டியினுடைய ஆர்கனைசேஷன், அது தவிர இந்த மாதிரி இந்த ரேவடியும் எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 3 டிகேட்ஸ் ஒரு கனவாவே இவங்களுக்கு இருந்தது தலைநகரை கைப்பற்றணும். இந்த தேர்தல் இவங்களுக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கும்? இந்த தேர்தல் முடிவுகள் இனிமேல் வரும் நாட்கள் பிஜேபிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்கும்? ஆமா, பிஜேபி வந்து எல்லா ஒரு சின்ன சின்ன எலெக்ஷனும் ரொம்பவும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது. இப்போ ஒரு பிம்பம் என்ன உருவாச்சுன்னா, இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு பிறகு, மக்களவை நடந்த பிறகு பிஜேபியினுடைய இது கிரிப் தளர்கிறதோ அப்படிங்கிற ஒரு இது பர்செப்ஷன் வந்தது. ஏன்னா அங்கே ஒரு 100 சீட் காங்கிரஸ்க்கே கிடச்சிது. இவங்க வந்து ஒரு முழுமையாக ஆட்சி தானாகவே இதில் பண்ண முடியல. அவங்களுக்கு டிடிபி அப்புறம் பீகார்ல இருந்து சப்போர்ட் பண்ண அதனுடைய ஜேடியு சப்போர்ட்டில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால அதை வந்து எப்படியாவது மாற்றணும், உடைக்கணுங்கிற ஒரு இது அவங்களுக்கு இருந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னா, இப்போது ஒரு விதத்தில் அதில் வந்து அவங்க வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஹரியானா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து டெல்லி ஜெயிச்சிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி. இன்றைக்கி சாயங்காலம் இப்போது நரேந்திர மோடி அவரே போக போகிறார். ஆமாம், 7:30க்கு ஸ்பீச் 7 மணிக்கு அவர் இதெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்வார். எப்படி வந்து நாங்கள் வந்து ஓட் ஷேர் எவ்வளோ அதிகமாக்கியிருக்கோம், எப்படி இது ஜெயிச்சிருக்கோம், அதெல்லாம் சொல்ல போகிறார். ஆனால் ஒரு விஷயம் இதில் என்ன நினைவு கூறணும்னா, 47% கிடச்சிருக்கு. நான் 50% ஓட்டிங்கிறது இப்போ அதிகம் ஆயிருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நிலைமையை நான் சொல்லுவேன், 47-48%. 38% பழையது இருந்தது, இப்போ 47 வரைக்கும். அப்புறம் ஆப் வந்து 53 இருந்து 43 வந்து 54 இருந்தது. ஆமாம், இது வந்து ஒரு அப்புறம் காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு 2.5 ஓட் பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு. ஸோ என்னென்னா, இந்த 7-9% ஓட் மாறி இருக்கு. அதுதான் ஸ்விங் அகேன்ஸ்ட் ஆப். அவங்களுக்கு எதிராக ஒரு 9% ஸ்விங் நடந்ததுல ஆம் ஆத்மி கைப்பற்றின எல்லாமே வந்து காங்கிரஸோட ஓட்டா தான் இருந்தது. காங்கிரஸோட இந்த தொடர் வீழ்ச்சிக்கு என்ன காரணமா இருக்கும்? கிரவுண்ட் லெவலில் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. அவங்க வந்து மேலோட நீங்கள் பேசியிருந்தேள், சோஷியல் மீடியாலாம் பேசியிருந்தேள், ராகுல் ஒரு ஸ்டேட்மெண்ட், இங்கே ஒரு தொடர்ச்சியாக அவங்க வேலை பண்ணாட்டா அவங்களால திரும்பி கைப்பற்ற முடியாது.
இது அவங்க ஆம் ஆத்மி பார்ட்டியை பார்க்கலாம். நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், ஆம் ஆத்மி பார்ட்டி இப்போ கூட 43% ஓட் ஷேர் வந்திருக்கு அவங்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா முற்றிலுமாக ஒரு 10% அவங்க வந்து லூஸ் பண்ணால் கூட இது ஒரு நல்ல ஓட் ஷேர் தான். இது நீங்கள் மறுக்க முடியாது. அவர் ஒரு பலவீனமான எதிர்க்கட்சியாக இருக்க மாட்டார். அவர் ஒரு பலமான எதிர்க்கட்சியாக தான் அவர் இருப்பார். ஆனால் கெஜ்ரிவால் ஹவுஸில் இருக்க போதில் எப்படி கையாள போகிறாங்கன்னு வேறு விஷயம். ஆனால் ஆம் ஆத்மி பார்ட்டி இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சதுன்னு அவங்களுக்கு வந்து அடிப்படை ஒர்க்கர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டிக்கிட்ட அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது அவங்க இது யோசனை பண்ணோம் ஏன் அப்படின்ட்டு. சோனியா காந்தி அதே ஊரில் தான் இருக்கா, பிரியங்காவும் அங்கே தான் இருக்கா, ராகுலும் அங்கே தான் இருக்கார். இவங்க வந்து இதுக்கு முன்னாடி டெல்லியில் என்னைக்காவது வெளியில் வந்து எதாவது பேசியிருக்காங்களா? டெல்லியை பற்றி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? வாயை திறந்ததில்லை. நீங்கள் வந்து அரசியல் மாதிரி திடும்னு எலெக்ஷன் போது தான் வந்து பேசுவேன் அப்படின்னா இனிமேல் நடக்காது. உங்கள் எதிரி பாஜக வருஷம் பூரா விஷயம் பேசிக்கிட்டே இருக்கச்சே நீங்கள் இப்படி அரசியல் பண்ணலன்னா எங்கேருந்து அது கை வரும்? இன்னொரு விஷயம், காங்கிரஸ் என்ன இந்த வாட்டி முறை வந்து என்ன அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் மற்ற பிற கட்சியோட ஒன்றும் இது வச்சுக்க மாட்டோம், நாமே நம்ம காலில் நின்று ஜெயிக்காட்டா அட்லீஸ்ட் ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்லாம் கூட சொன்னாங்க இல்லையா? ஆம் ஆத்மிக்கு எதிரான ஓட்டை வந்து இவங்க வந்து இது பண்ணிக்கிற மாதிரி, அதாவது காங்கிரஸ் அதை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இவங்க தனியா நிக்கிற மூலமா. ஸோ ஆம் ஆத்மியை வந்து அது மூலம் காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இன்டைரக்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. இதுல ஒரு விஷயம் காங்கிரஸ்க்கு என்ன தோணிருக்குன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு நம்ம இது மாதிரி விட்டு கொடுத்துட்டே இருந்தோம்னா நாம வளரவே முடியாது. இதுதான் ஒரு பிராந்திய கட்சிக்கும் ஒரு நேஷனல் லெவல் பார்ட்டிக்கும் இருக்கிற விரோதம். அதை வந்து அவங்க டெல்லியில் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இது தொடர்ந்து நாம் அவங்க கூடவே இருந்தோம்னா, ஏன்னா அது இந்த இதுக்கு முன்னாடி இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் கூட தான் இருந்தாங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, இல்லை நாம நின்று தனியாக நின்று போட்டி போடுவோம் அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க. அது பண்ணணும்னா அவங்க முற்றிலும் அதை கீழே இறங்கி அடி இது வரைக்கும் போய் வேலை பண்ணணும். நீங்கள் சும்மா மனசில் நினச்சா ஆட்சி கையில் வராது, இல்லை ஓட் ஷேரும் வராது. அதுக்கு வேலை பண்ணணும். அந்த அளவுக்கு அவங்க வேலை பண்ணலை. காங்கிரஸ்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஷனே இருந்திருக்கு. இந்த கேம்பெயின் ஆரம்பிக்கிறச்சே அவங்க சொன்னாங்க, ரொம்ப ஏன்னா ராகுல் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணார் கெஜ்ரிவாலும் ராகுலும் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாடினார்கள் பப்ளிக் ஸ்பேஸில். அப்போ அவங்க வாலண்டியர்ஸ்லாம் என்ன நினச்சாங்கன்னா, அவங்களுடைய பார்ட்டி காரியகர்த்தாலாம் மேலே ஏதோ நம்ம ஒரு இதோட இதை பண்ணலாம் அப்படின்ட்டு ராகுல் சைலண்ட் ஆயிட்டார். திடும்னு திரும்பி பிரியங்கா போய் ஒரு இடத்துல பேசினார். இந்த மாதிரிலாம் அவங்க பேசினாங்கன்னா அது எப்படி? ஆனால் அவங்க பார்ட்டி கேண்டிடேட்ஸ் வேலை பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வீடு போய் ஓட்டு கேட்டிருக்காங்க காங்கிரஸ் பார்ட்டிக்கா. பட் அது பெருசாக கை கொடுக்கல. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாக நீங்கள் பண்ணாட்டா, இந்த மாதிரி உங்கள் முன்னாடி இருக்கிற இவ்வளோ ஒரு வலிமையான ஒரு எதிரி இருக்கிறச்சே எப்படி அது சாத்தியமாகும்? அதுதான் இது அவங்களுக்கு காமிக்கிறது. இல்லை, கெஜ்ரிவால் மேலே அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு. குறிப்பாக இந்த வால்மீகி நகர், அவங்க ஆக்சுவலாக கெஜ்ரிவாலோட ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லப்படுற தலித் ஓட்ஸ் அதிகமாக இருக்க பகுதிகள்லாம் கூட இவங்க லாஸ்ட் எலெக்ஷனில் 2020 தோத்ததுக்கு பிறகு பிஜேபி அங்கே தொடர்ச்சியாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் கெஜ்ரிவால் அங்கே போகவே இல்லை, போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அது சரியான ஒரு விமர்சனம் தான். இங்கிலீஷில் ஒரு அரோகன்ஸ் அவருக்கு வந்துடுது, அந்த இது வந்துடுது. அவர் என்னன்னா, நீங்கள் பார்த்துடனா அங்கே இருக்கிற ஒரு கலவரம் நடக்கிறச்ச கூட இது வந்து மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியான நிலைமை, ஆதரவாக ஒரு வார்த்தை அவர் சொல்லலை. என்ன அவர் இது ரொம்ப பெரிய ஓட்டு அங்கே. இதெல்லாம் காங்கிரஸ் ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு, தலித் ஓட்டு காங்கிரஸ். மைனாரிட்டி நியர்லி 13% இருக்கு, பெரிய சதவீதம் அவங்களுக்கு. அதே மாதிரியே தலித் ஓட்டு காங்கிரஸ் ஓட்டாக இருந்திருக்கு முன்னாடி. அதே மாதிரியே எளிய மக்கள், அங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர், இவங்க எல்லாமே காங்கிரஸ் ஓட்டாக தான் இருந்திருக்கு. அது எல்லாமே ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்தது. ஆனால் இவர் வந்து அவங்கள அந்த அளவு கவனிக்காதிக்கு அவர் என்ன இதில் இருந்தார்னா, நாம தான் ஜெயிக்க போகிறோம், காங்கிரஸ்க்கு அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, அதனால வேற வழி இல்லை, நமக்கு தான் அவங்க வந்து ஓட்டு போட்டாங்கங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருந்திருக்கார். அந்த ஒரு அரகன்ஸ்ல இருந்ததுனால இப்போ பார்த்தோம்னா நிறைய அங்கே தலித் இது இருக்கிற கான்ஸ்டன்சிலேயே ஜெயிச்சு வந்திருக்கு. அதை நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். அது என்னன்னா, அவங்களும் இப்போ நினச்சுட்டாங்க, சரி நமக்கு இந்த கட்சியில் இருந்து ஒன்றும் பெரிய இது இல்லை,
பிஜேபிக்கு ஓட் பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா மக்களுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு ஒரு வசதியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும் அங்கே, இல்லையா? அது யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை. இங்கே வந்து நீங்கள் ஐடியாலஜிக்கலி ஹிந்துத்வாக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு காரணம். ஆனால் அது மிகப்பெரிய காரணம் இல்லை. அங்கே இந்த மற்ற விஷயங்கள்லாம் கூட காரணமாக இருக்கும். ஸோ அப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணின ஏழை அல்லது அந்த மிடில் கிளாஸ் மக்கள் அப்படின்றது வந்து இந்த வட்டம் அவருக்கு அந்த ஆதரவை இழந்துட்டாருன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. ஏன்னா 43% கிடைச்சிருக்கு. அதை நீங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் மேப்பை பார்த்தேன். நீங்க பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் யமுனா நம்ம இது போறது, ரிவர் போறதோ அது அக்கம் பக்கத்துலலாம் ஆம் ஆத்மி பார்ட்டி. ஏன்னா அங்கதான் எளிமையான மக்கள்லாம் அதிகம் இருக்காங்க. நீங்க அவுட்டர்ல வெளியிலாம் பார்த்தீங்கன்னா பாஜக. அந்த அவுட்டர்லுமே கூட 21 தொகுதிகளில் நியர்லி 14 தொகுதிகள் வந்து பாஜக தான் முன்னிலையில் இருந்தாங்க. பாஜகவுக்கு எப்பவுமே ஒரு பேஸ் உண்டு. அது என்ன பேஸ்னா பஞ்சாபி மக்கள், அது தவிர அங்கே இருக்கிற ட்ரேடிங் கம்யூனிட்டி, இந்த வியாபாரம் பண்ணுற அது பஞ்சாபி பனியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அது தவிர ஒரு அப்பர் காஸ்ட் இது அதெல்லாம் இருந்தது. அவங்களுக்கு எப்பவுமே 25லேருந்து ஒரு 30% வரைக்கும் ஒரு பேஸ் உண்டு. இருக்கு 27 வருஷம் தோத்தாங்க. தோத்து 78-30 அவங்க கூட சதவீதம் எப்பவுமே அவங்க கிட்ட இருந்திருக்கு. அது எப்படி மேலே கொண்டு வரதான் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அது அந்த ஓட்டை இவர் கைவிட்டதுனால அது இவங்க கையில் இப்போ வந்துடுது. ஆனால் இப்போ கூட அங்கே இருக்கிற இன்னொரு ரொம்ப அங்கே ஒரு விஷயம் என்ன கூர்ந்து நோக்கணும்னா, பெண்கள் எப்படி விமன் ஓட்டர்ஸ். ஏன்னா என்ன சொல்லப்படுகிறதுனா, பெண்கள் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி அதிகம் ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா ஃப்ரீ பஸ் ஸ்கீமு அதெல்லாம் பெண்களுக்கு தான் சாதகமாக இருந்தது. அதுதான் நான் சொன்னேன். இப்போ இவங்க பிஜேபி அனௌன்ஸ் பண்ணியிருக்க இந்த ஸ்கீம்ஸ் மூலமா, புது அனௌன்ஸ்மெண்ட் மூலமா பெண்கள் ஓட்டும் இவங்க எடுத்திருக்க முடியும். ஆனால் எனக்கு என்ன தோன்றதுன்னா, ஆண்கள் தான் அதிகம் வந்து பாஜகவுக்கு. பெண்கள் இப்போ கூட ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு அதிகம் பண்ணிருக்கலாம். ஆமா, அதுதான் நேற்று வரைக்கும் வர சர்வே எல்லாம் காமிச்சது. இப்போ இந்த ஓட் ஷேர் வந்த அப்புறம் அதில் பார்த்தா தெரியும். ஆனால் நான் என்ன நம்புறேன்னா, பெண்கள் ஆதரவு ஆம் ஆத்மி பார்ட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அவங்க இப்போ கூட நம்புறாங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்கள்லாம் கொஞ்சம் மாறிட்டாங்க. அவங்க பாஜக தரப்பு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டியோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? அடுத்த 5 ஆண்டுகள் பிஜேபி தான் அங்கே இருக்க போறாங்க போது ஆம் ஆத்மி அடுத்து என்ன செய்ய போகுது? ஆம் ஆத்மி முன்னாடி இது மிகப்பெரிய சவால். இது மாதிரியே இதை விட நெருக்கடியான ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்ததே கிடையாது. அவங்க வந்த உடனே ஜெயிச்சுட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 12 மாசம் தான் ஆம் ஆத்மி பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி வரச்சு, ஒரு புது இதோட வந்தாங்க. வந்த உடனே 12 மாசத்துலேயே 11 மாசத்துலேயே அவங்க வந்து ஆட்சி கை பிடிச்சிட்டாங்க. இது வந்து வரலாறு, இப்போ இது அரசியல் வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் இது மாதிரி நடந்திருக்கு. அது என்டி ராமாராவ் ஆந்திர பிரதேஷ்ல அப்படி பண்ணார். அவர் தெலுங்கு தேசம் சொன்ன பிறகு அது ஒரு 12 மாசத்துல அவர் பார்ட்டி லான்ச் பண்ணார். அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டி ரொம்ப பெரிய பலத்தோட வந்தது. ரொம்ப நம்பிக்கையா எல்லாரும் வந்து அவருக்கு ஓட் நீங்க 67 சீட்டு 70ல் 62ன்னா நீங்க பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு பெரிய அவருக்கு ஒரு நம்பிக்கையோட தான் வந்தது அந்த பார்ட்டி. கெஜ்ரிவாலே தோத்து போயிருக்கார், மனிஷ் சிசோதியா, இவங்க பெரிய ஆளுமை எல்லாமே தோத்துட்டாங்கன்னா இவங்க திரும்பி டிராயிங் போர்டு லெவலுக்கு போகணும். திரும்பி அவர் தான் பாலிடிக்ஸை யோஜனை பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஒரு அரசியல் நாம் எங்கேருந்து வந்தோம் எங்கே வந்துட்டோங்கிறத அவர் திரும்பி நோக்கி பார்க்கணும். ஏன்னா அவருடைய அந்த பிம்பம் முற்றிலுமாக ஒடிஞ்சு போயிடுது. அவர் வந்து ஒரு மற்ற வித்தியாசமான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு இது அந்த தோற்றம் இனிமேல் போயிடுது. அதை திரும்பி எப்படி அவர் கொண்டு வர போறாருங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா இதுவும் இன்னொரு பெரிய விஷயம், அது அகெயின் ஒன் மேன் பார்ட்டி. மற்றவங்களை வந்து வளர்றதுக்கு அவர் வந்து கெஜ்ரிவால்ன்ற ஒரு பிம்பத்தை மட்டுமே மையமா வச்சு அதை பண்ண கட்சி. நீங்க பார்த்தீங்கன்னா அதிஷியும் ஏன் அவர் பண்ணினாங்க அப்படின்னா, அதிஷி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பாலிட்டிஷியன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது தேர்ந்தெடுத்தது அதுக்கும் ஒரு காரணம் தான். எப்படின்னா, இந்த ஆட்சி எப்போ வேணா நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஏன்னா முதல் நாள் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன காட்சின்னா, கெஜ்ரிவாலினுடைய சேர்ல அவங்க போய் உட்காரல, பக்கத்துல ஒரு சேர் போய் உட்கார, ஆமா பரதநாட்சி கொடுக்க போனாங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு இதெல்லாம் இங்க ஓபிஎஸ் அந்த மாதிரியான ஒரு இது பண்ணாரு. அதே மாதிரி அவர்லாம் பண்ணதுனால இதெல்லாம் மக்கள் ஏத்துக்கிறது இல்லை. அதனால ஆம் ஆத்மி பார்ட்டி நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு நிஜமாவே ஒரு நெருக்கடியான நிலைமை தான். அவருக்கு ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருந்து எல்லாத்தையும் கைவிட்டிருக்காரு அவர். அது திரும்பி யோஜனை பண்ணி ஆகணும் என்ன பண்ணுவார்.
ஸோ இப்போ அந்த அடுத்த 5 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி இருக்க போது அது என்ன மாதிரி இருக்கும்? இப்போ நிறையா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறையா ப்ராமிசஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட முடியுமா? அவங்க பண்ணிடுவாங்களா? இதுதான் ஒரு மிகப்பெரிய சவால். எப்பவுமே பாஜக என்ன சொல்லுறதுன்னா, எங்களுக்கு தொடர்ந்து மக்கள் எங்களை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குறோம். இது வந்து மிக மிக நல்ல ஆட்சி கொடுக்கறதுனால தான் நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் ஜெயிச்சுட்டே வரோம் அப்படின்ட்டு. அது நீங்கள் ஆனால் பார்த்தேன் 2024 எலெக்ஷனில் மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சொல்லலாம் ஒரு இது போத்தினாங்கன்ட்டு ஒரு வார்னிங் இருந்தது, ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே டெல்லி அவங்க எப்படி கவர்ன் பண்ண போகிறாங்கிறது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த காற்று மாசு அவ்வளோ சீக்கிரமாக போயிடாது. அதுதான் நான் கேட்குறேன். ஏன்னா அது வந்து ஒரு புவியியல் புவி சார்ந்த ஒரு இது விஷயம். அது லேண்ட்லாக்டு அக்கம் பக்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்றினுடைய ஃப்ளோ டெல்லிக்குள்ளே தான் வருது. அது எப்படி நிற்க வைக்க போகிறாங்கன்னு பெரிய கேள்வி. அது பஞ்சாபோட அவங்க பேசணும், ஹரியானாவில் பேசணும், அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ்லாம் பேசணும், அதெல்லாம் பண்ணணும் அவங்க. அது ஒரு பெரிய சவால் தான், என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. யமுனா வந்து நீங்கள் சுத்தப்படுத்துங்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் டெட் ரிவர் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உயிரே இல்லாத ஒரு இப்போ ரீசெண்டாக யோகி ஆதித்யநாத் அவரோட பரப்புரை அங்கே வந்திருந்தப்போ கூட நான் வந்து கங்கால மூழ்கி எழுந்து என்னால் வர முடியும், அது மாதிரி இங்கே யமுனாவில் நான் என் ஃபேமிலியோட நான் கங்காவில் குளிச்சுட்டு நான் வந்தேன், மூழ்கிட்டு வந்தேன். இப்போ இங்கே கும்பமேளா நடத்திட்டு இருக்கேன், அங்கே குளிச்சுட்டு வந்தேன். அது மாதிரி இங்கே கெஜ்ரிவால் அவரோட குடும்பத்தோட இந்த யமுனாவில் குளிச்சுட்டு வர முடியுமா, அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின்லேயே சேலஞ்சாக பண்ணார். ஸோ இப்போ இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா, இவங்க அதெல்லாம் சரி பண்ணிட முடியுமா? கொஞ்சம் நெருக்கடியான நிலைமை தான் அவங்களுக்கு. இப்போ வந்து ஒருத்தன் காரணம் காமிக்க முடியாது. அவங்க கெஜ்ரிவாலையோ இல்லை நெஹ்ரு யாரையும் சொல்ல முடியாது. அவங்களே அது வந்து வேலை பண்ணி காமிக்கணும். ஏன்னா மக்கள் கண்கூடா பார்ப்பாங்க எப்படி வந்து இந்த அரசு அவர் நடத்த போறாரு அப்படின்ட்டு. ஏற்கனவே அவங்க வந்து முனிசிபல் இதுலேயும் ஆட்சி பிடிச்சி அது நடத்துனாங்க. அதுவும் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. ஏன்னா அப்போ கேஜ்ரிவால் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. கேஜ்ரிவாலும் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இவங்க இருக்காங்க, லா அண்ட் ஆர்டர் பார்க்க முடியல அப்படின்னு அவர் சொன்னார். இப்போது பாஜக அரசுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார்னு வேற சொல்கிறாங்க இல்லையா, இனி அதுக்குமான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவங்க தான் டபுள் இன்ஜின், அவங்களுக்கு தான் இனிமேல் அதை சரியாக செயல்படுத்தணும். இது ஒரு சவாலான விஷயந்தான் இருக்க போகிறது. அதிரடியாக எனக்கு என்ன தோன்றதுன்னா, நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க, நடவடிக்கைலாம் எடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ அவங்களுக்கு. டெல்லி ஒரு சின்ன இதுவாக இருந்தால் கூட, மாநில இதுவும் அவங்க முழுமையாக கிடைக்கலனா கூட ஒரு 70 சீட்டு தான் அது. அப்படியும் அவங்க வந்து அது நிறைய வேலை பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு இது ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். ஏற்கனவே அங்கே இருக்கிற சாலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விரிந்த நல்ல பெரிய சாலைகள், இது எல்லாமே நிறைய ஃப்ளைஓவர்ஸு, ட்ரெயின், இது எல்லாமே ஷீலா தீக்ஷித் பண்ண வேலை. அவங்க ஆரம்பித்து வச்சது. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் அதை வந்து சரியாக பராமரிக்கலை, நிறைய அங்கே வந்து சீர்குலைந்து விட்டது. இதெல்லாம் அவங்க சரியாக பண்ணுவாங்களான்னு ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை வந்து பூர்த்தி பண்ணுறது இவங்களுக்கு ஒரு ஒரு நெருக்கடியான இதுதான். பண்ணி ஆகணும், அவங்களுக்கு வேறு வழி இல்லை, பண்ணி காமிச்சாகணும். இப்போ மத்தியில் இவங்க தான் இருக்காங்க, இப்போ இந்த மாநிலமும் கைப்பற்றியாச்சு அப்படின்னும் போது அவங்களுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதை செயல்படுத்துறதுல பெரிய பின்னடைவு இருக்காது இல்லையா? அவங்களுக்கு ஒரு வசதி இருக்கும், ஃபினான்ஷியலாகவும் சரி, எல்லா வகையிலும் இவங்களால எளிமையாக அதை செஞ்சிட முடியும் இல்லையா? அதை தான் நான் எதை சொல்கிறேன்னா, செஞ்சிட முடியும். நீங்கள் வந்து தியரிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா எல்லா காரணிகளும் இருக்குது, அவங்களால பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதை அவங்க எப்படி பண்ணுறாங்கிறத அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவங்கள இப்போ வந்து யாரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்க போகிறாங்க, அதுக்கு இன்னும் அந்த கேள்வியே இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது. அப்புறம் கேஜ்ரிவாலும் ஒரு 20 சீட்டு இருந்தால் கூட அவர் கடுமையாக அவர் வந்து ஏதாவது அவர் பார்ட்டிலேருந்து எதாவது பண்ணிகிட்டே இருப்பார் அவர். ஆனால் இது ஒரு ரொம்ப நல்ல வாய்ப்பு பாஜகவுக்கு. டெல்லியில் வந்து ஜெயிச்சு வந்ததுங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு. இது அவங்க பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் போய் பண்ணாங்களோ, பனாரஸில் வந்து நிறைய வேலை பண்ணார் அவர், அங்கே இருக்கிற நிலைமையை மாற்றினார். அந்த மாதிரியே டெல்லியை வந்து மாற்ற பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு கேபிட்டல் ஆனதுனால அங்கே வெளிநாட்டு அரசியல்வாதிகளும் அங்கே வராங்க. அது நிறைய வேலை அதனால் தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. அதனால் ஒரு டெல்லிக்கு ஒரு புதுசாக ஒரு புதுப்புலியோட ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்கள் டெல்லி
ஒரு டெல்லியில் அதிக நாட்கள் இருந்தன்ற அடிப்படையில் உங்களோட ப்ரையாரிட்டி இப்போ எனக்கு டெல்லியில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா முதல் கட்டமாக இதை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை எதை சொல்லுவீங்க? முதல்ல சுவாசிக்கிற காற்று மாசு. காற்று மாசு. ரெண்டாவது தண்ணி. வீட்டு பக்கத்துலேயே அந்த யமுனா போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டீசல் மாதிரி கலர் இருக்குது. அவ்வளோ மோசமான ஒரு இது. யமுனாவை க்ளீன் பண்ணணும். பட் அது கெஜ்ரிவால் சொன்னார் எல்லாருக்குமே ஆர்ஓ போட்டு கொடுக்குறோம், 25 ரூபா 30 ரூபா கலெக்ட் பண்ணிட்டு ஆர்ஓ போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஆர்ஓ வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் இது. நீங்கள் ஆர்ஓவில் அந்த ஸ்கீம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. ஆர்ஓ எல்லாருமே வீட்டில் வச்சுருக்காங்க. கெஜ்ரிவால் தான் சொல்லி கொடுக்கணும்னு இல்லை, மிடில் கிளாஸ் இல்லாமல் அங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா அது இல்லை நீங்கள் தண்ணி இருக்க முடியாது. ஆனால் அது பண்ணியும் அது ஆர்ஓவில் என்ன ரொம்ப பெரிய ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணி அளவு அதில் போட்டாலும் அதுக்கு அரை தண்ணி அதுலேருந்து கீழே போய்டும். 1/3 கிட்ட தான் எடுக்கும். ஆமாம் எடுக்கும். அதனால் அது ரொம்ப எஃபிஷியன்ட் ஒரு இதுவும் இல்லை. இது ஏன் இப்படிலாம் இருக்கணும்? இது மாற்ற வேண்டாமா? அது தவிர அங்கே சாலைகள்லாம் குண்டும் குழியுமாக ஆகிடுது. அப்புறம் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இல்லை. அங்கே மெட்ரோலேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னா அந்த ரிக்ஷாஸ்னு குட்டி குட்டி வண்டி நிறைய போகிறது. அதனால் சாலைகள்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இதுதான் வந்து இதெல்லாம் அவர் சரிப்படுத்தணும். இது திரும்பி டெல்லியை வந்து ஒரு வாழக்கூடிய இடமா மாற்றணும். அதுதான் ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம், ரொம்ப பெரிய டிராஃபிக் அங்கேயும் பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. ஒரு அர்பன் ஸ்பேஸ்னுடைய ரிஜுவினேஷன் டெல்லிக்கும் அவசியம். அதை அவர் பண்ணி தான் ஆகணும். இதுதான் அவருடைய ப்ரையாரிட்டிஸ். நான் போயிருந்தப்போ சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஒரு டெல்லி, நியூ டெல்லி பார்க்கும்போது ரொம்ப அட்வான்ஸ்டாக, ரொம்ப ஓரளவுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கதா அது தெரிஞ்சது. ஆனால் ஓல்டு டெல்லியெலாம் பார்த்தீங்க இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓல்டு டெல்லியில் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம்னா சென்னை சிட்டிலாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சபர்பன் பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் சென்னை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு ஸ்லம் ஸ்டேஜில் தான் இருக்கும். அது மாதிரியான போக்கு தான் இன்னும் அங்கே இருந்தது. அதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது எந்த அளவுக்கு அவங்க மாற்றுவாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா எப்போவுமே டெல்லி வந்து ஒரு நகரம்னு சொல்ல முடியாது. நகரத்துக்குள்ள ஒரு நகரம் இருக்கு. அங்கே வந்து என்டிஎம்சி ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, நியூ டெல்லி முனிசிபல் கார்பரேஷன். அது வந்து எம்சிடி முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லியை விட தனியான ஒரு இது, தனி அமைப்பு. ஒரு 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் நடுப்புற இருக்க டெல்லி, எங்கே வந்து ராஷ்டிரபதி பவன் இருக்கோ, எங்கே வந்து இந்த நார்த் பிளாக் சவுத் பிளாக் முன்னாடி சொல்லுவாங்க, இப்போ வந்து விஜயபத் ராஜ்பத்னு தாங்க அதெல்லாம் பேர் மாற்றி வச்சுருக்காங்க இல்லையா. அந்த டெல்லி, அந்த இடம் அதுதான் சென்ட்ரல் டெல்லின்னு சொல்லுவாங்க. எல்லா அரசு அமைப்பும் அங்கே தான் இருக்குது. அது எப்பவுமே ரொம்ப ஒரு மத்திய அரசினுடைய கட்டுப்பாடில் தான் இருக்கும். அதுக்கு கிடைக்கிற எப்பவுமே அங்கே பவர் கட்டே ஆகாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனி பவர் பிளான்ட் இருக்குது. இதனுடைய ஆட்சி கேஜ்ரிவால் இருக்கிறச்சே கூட அவர் கையில் கிடையாது. ஏன்னா 2 விஷயம், லா அண்ட் ஆர்டர், அப்புறம் லேண்ட். உள்துறை மாதிரி வருமா? உள்துறை, லேண்ட்னா நீங்கள் வந்து பூமி சார்ந்த விஷயம் எல்லாமே 2மே மத்திய அரசு கையில் தான் இருந்திருக்கு. அது எப்பவுமே மாநில அரசு கிடச்சில்ல. அதனால் அந்த ஏரியா நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தான் இருக்கும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தோட்டக்கலையிலேயே எந்த அளவுக்கு அவங்க செலவு பண்ணுறாங்கிறது ஒரு மிகப்பெரிய இது செலவு அதில் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு வெளியில் நீங்கள் போனீங்கன்னா அவுட்டர் டெல்லி பாருங்கள், யமுனா, டிரான்ஸ் யமுனாக்கு இன்னொரு தரப்பு நீங்கள் வந்து அங்கே பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே பழைய ஓல்டு டெல்லி அங்கே போய் பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப நெருக்கடியான இதெல்லாம் தான் அங்கே இருந்திருக்கு. அதெல்லாம் மாற்றி ஆகணும்னு அவங்க நிறைய வேலை பண்ணணும். அங்கே இருக்கிற மக்களுக்காக தான் எதிர்பார்ப்பாக இருப்போம், எங்களுக்கும் எதாவது பண்ணுங்கள், வெறும் என்டிஎம்சிலேயே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, மற்ற ஏரியாவுக்கும் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ரொம்ப பரந்த ஒரு இதுதான் இருக்குது டெல்லி. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, தலைநகரத்தில் ஒரு 40% வந்து வெளியிலேருந்து வர ஆட்கள், மைக்ரண்ட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு அவங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசம், இன்னொரு தரப்பு வந்து நொய்டா, காசியாபாத், இந்த சைடு பார்த்துட்டுனா நீங்கள் ஹரியானா, குட்காவ், இந்த மாதிரியே 2-3 மற்ற இதுக்கு நடுப்புற இருக்குது. ஓப்பன் பார்டர்ஸ், யார் வேணால் எங்கே வேணால் வரலாம் போகலாம். அதனால் ஒரு சட்டம் ஒழுங்கும் அவங்களுக்கு ஒரு சவாலான விஷயம், அதையும் அவங்க பார்க்கணும். அதை தவிர பராமரிப்பு, ரோடு அதெல்லாம் பார்க்கணும். டெல்லி மெட்ரோ நெட்வொர்க் ரொம்ப அழகான ஒரு நெட்வொர்க்கு. அதை அவங்க வந்து, ஆனால் நீங்கள் வந்து மெட்ரோலேருந்து இறங்கின அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு லாஸ்ட் மைல் கனெக்ட், அதை பார்க்கணும். இந்த மாதிரி பல வேலைகள் இருக்குது அவங்களுக்கு, பல சவால்களான வேலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் அவங்க வந்து எதிர்கொள்ளணும்.
இன்னும் முடிவுகள் முழுமையாக வரலன்னு அந்த டேட்டா பிரேக்கப்ஸ் எல்லாம் வந்ததுன்னா தெரியும். மைனாரிட்டி ஓட்டு எவ்வளோ அவங்களுக்கு போயிருக்கு, பெண்கள் ஓட்டு எவ்வளோ போயிருக்கு அப்படின்றது முடிவுகள் வந்த பிறகு தான் தெரியும். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நன்றி.